அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் மனோரனு கண்டி இப்ப ஞாபகம் வந்துருச்சு, இப்ப புரியுது இல்லவா அப்படின்ட்டு. இப்பதான் தெரியுது மனோரன் யாருன்ட்டு. எல்லாம் ஒன்னா படிச்சு ஒன்னா இருந்து இங்க வந்து போய் ஃபேஸ் எல்லாம் பார்த்து இவனா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆக்சுவலா 1ஆப்ல இருந்து 5ஆப் வரைக்கும் ஆரியப்பட்டி ஸ்கூல்ல படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல. 6ஆப் வந்து இங்க வந்தேன் நான், நம்ம பிகேஎம் ஸ்கூலுக்கு. பிகேஎம் ஸ்கூல்ல வந்து அது இன்டர்வியூ பண்ணாரு, அருணாச்சலம் ஹெட்மாஸ்டர் சார் பண்ணாரு. எனக்கு வந்து இங்கிலீஷ்ல அப்ப ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்து இந்த மாதிரி வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னாரு, கோவில்தாஸ். வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், தேவவரம். ஆர் யூ எ பாய்? எஸ் இட் இஸ். ஆர் யூ எ கேர்ள்? நோ இட் இஸ். இந்த எஸ் இட் இஸ், நோ இட் இஸ் இதுதான் தெரியும் எனக்கு. அப்புறம் எங்க அப்பா தான் கூட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எப்படி சொன்னாரு எங்க அப்பாட்ட, எப்படியா நீங்க கிளாஸ்ல சேர்த்துக்கோங்க, எப்படியா சேர்த்து விடுங்க அப்படின்னு எங்க அப்பா ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சரின்னு சேர்த்துக்கிட்டாரு. 6E யாரெல்லாம் படிச்சது நிறைய பேர் நான் பார்த்தேன் நான் 6E. ஆமா, அதுல வந்து ஆமா அவர் என்ன பண்ணாருன்னா, வாத்தியார் போன உடனே எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் கொடுத்தாரு. டெஸ்ட் கொடுத்து அந்த மார்க்கை வச்சு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதுல ஃபர்ஸ்ட் ரோல நான் இருக்கேன், கடைசியில 4வது ஆளு நானு. அதாவது மார்க் படி உட்கார வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா மாப்பிள்ளை டெஸ்க்ல நான் 4வது ஆளா உட்கார்ந்துருக்கேன் நான். அதுல எல்லா வாத்தியார் வந்தோடனே கொஸ்டின் கேட்கறதெல்லாம் அந்த மாப்பிள்ளை டெஸ்கை பத்தி தான் கேட்பாங்க. அதுல தமிழ் வாத்தியார் வந்தாரு. தமிழ் வாத்தியார் வந்து ஒருத்தர் நீங்க உன் பேரு சொல்லு, ஊடு சொல்லு அப்படின்றாரு. சீனியர் சீனியப்பன். அவர் ஒருத்தர பேர் சொல்றாங்க. எனக்கு முந்தின ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் சொன்னார் இந்த மாதிரி பேரு சொல்லிட்டு எந்த ஊர்ரா அப்படின்னா, மருகு அப்படின்னா. பட்டான்னு ஒரு அடி. எனக்கு அடுத்த ஆளு மருகையா, மதுரை சொல்லுடா அப்படின்றாரு. எனக்கு அடிக்கிட்டு இருக்கேன் நான், ஏன்னா அடுத்து நானு. அப்புறம் ஒன்றும் அடிக்கல. அப்புறம் அந்த லெவல்ல இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி வந்தேன். அதுல 8ஆவது வந்து எனக்கு வந்து துரைசாமி வாத்தியார் கிளாஸ் டீச்சர். அவர் தான் நல்ல எனக்கு வந்து அந்த கிராமர் எல்லாம் பக்காவா சொல்லி கொடுத்து அடினா அடி வெளுத்துருவாரு. அவரு கிளாஸ்ல எப்படின்னா, நமக்கு வந்து இளங்கோன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, ஒரு நான்டிடெயில் நினைக்கிறேன். அவர் இங்கிலீஷ் நான்டிடெயில்ல இளங்கோ. அது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வாசிக்க சொல்லுவாரு. நான் இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாள் ஜெயராஜ் அதிசயம் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் வருஷம் ஒருத்தர் ஒரு சென்டென்ஸ் வாசிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவன் ஐலங்கா வாஸ் பார்ன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னா இங்க இருந்து போய் ஒரு அடி டமால்ட்டு அடுத்த அப்படி நில்ற அடுத்த நான் வாசிக்கலாம். அடுத்த அதே ஐலங்கா வாஸ் பார்ன் அவனுக்கு அடி வரிசை அடி விழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு பக்குன்னு இருக்கு. அடடா அடுத்து ஜெயராஜ் அதிசயம் அடுத்து நானு அடுத்து நம்ம தான் அடி வாங்க போறோம்னு நினைச்சிருந்தேன். ஜெயராஜ் அதிசயம் வந்தான். அவன் இளங்கோ வாஸ் பார்ன் வந்தான். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வச்சிட்டாரு. அன்னைக்கு அடி தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விட்டு அடுத்த வெளியே வச்சாரு. அந்த கிராமர் வந்து ஆக்சுவலா உண்மையிலே நான் வந்து தரவானது அங்கதான். நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல முடிச்சு நான் குணாவோட நான் அப்ளை சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து போஸ்ட் பிஎஸ்சி பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சைட்ல நான் ஒர்க் பண்ணேன். லண்டன்ல நான் 4 years ஒர்க் பண்ணேன். லண்டன்ல வந்து ஐபிஎம் கன்சல்டன்டா இருந்தேன். அப்புறம் அபுதாபில ஒர்க் பண்ணேன். அபுதாபில 27 years கவர்மெண்ட்டுக்காண்டி நல்ல ஒரு டாப் பொசிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் நல்ல சீனியர் பொசிஷன் நல்லா இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இதுல நான் படிச்ச அந்த இன்ஜினியரிங் வேலையில படிச்சது, அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல படிச்சது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அந்த 8ஆவதுல நான் வாங்கின அடி அந்த கிராமர் அது வந்து சரியான ஃபவுண்டேஷன். கம்யூனிகேஷன் இந்த லெட்டர் ரைட்டிங் எல்லாமே பக்காவா இருக்கும். இதற்கு நான் வந்து மெயின் காரணம் வந்து நம்ம பிகேஎம் ஸ்கூல் தான். இதுல வந்து நான் நிறைய புலிவேட்டைக்கெல்லாம் போவேன். நான் அந்த கதையெல்லாம் நான் அந்த குணாட்டையும் வெங்கடாமன்ட்டையும் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீங்க கேட்டுக்கோங்க, 2 பேர்ட்டு நிறைய இருக்கு. ஆக்சுவலா ஏகப்பட்ட கதை இருக்கு. இல்ல அவங்களே சொல்லுவாங்க. ஆமா, நீங்க முடிஞ்ச டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, புலியில நிறைய அடிச்சிருக்கேன் நான். அவர் இவர் சொல்லுவாரு, வெங்கட்ராமன் சொல்லுவாரு. சரி, இப்ப நான் வந்து சென்னையில செட்டில் ஆகிட்டேன். சென்னையில இருக்கிறவங்க அப்படி நம்ம எல்லாம் ஒரு தடவை மீட் பண்ணலாம். அங்கே விட லோக்கல்ல விட நம்ம ஒரு நேரம் மீட் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க, நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். வில் கேட்ச் அப் தேர். தேங்க்யூ.
என் பேர் ரவிச்சந்திரன், சொந்த ஒரு வரத்துக்குலாம். 6வது படிக்கிறப்போ இங்கே பிகேஎன் ஸ்கூல் அட்மிஷன் உள்ள ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது எனக்கு. வந்தோடனே அப்போ தான் அருணாச்சலம் சார் அட்மிஷன் போட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அதில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகுனா அவர் சொன்ன என்ன ஒன்றும் சொல்ல, அவர் சொன்ன வார்த்தை ஏன்டா அந்த வாத்தியார் அப்படின்னாரு. எங்கள் அப்பாவில் வாத்தியார், நான் என்ன சொல்கிறது, அந்த அவனை போய் மாடி மேய்க்க போய் சொல்கிறேன் அப்படின்னாரு. வாத்தியார் மேலே என்ன கோவம் தெரியல. அதுக்கப்புறம் 6th A ஜெயராம் கிருஷ்ணன் சார் வாத்தியார், அவர் வந்து இந்த இங்கிலீஷ் ஒரு கிராமருக்கு ஒரு அட்டை ஒன்று வச்சிருப்பாரு. அது போட்ட ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் பேசி அப்படின்னா, 6th படித்தேன், 7th எல்லாம் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்என் காலேஜில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் காலேஜில் படிக்கிறப்ப நான் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணேன். ஏர்ஃபோர்ஸில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். இந்த கிராமர் வந்து எனக்கு அந்த கரஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் எனக்கு அவ்வளோ இதாச்சு. கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் வருது எந்த படித்தேன்னா, நான் அப்போ சில பிகே வந்து திரும்ப பிகே படித்தேன் அப்படின்ட்டு. ஸோ ஏர்ஃபோர்ஸில் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 2001 வெளியில் வந்தேன். வந்துட்டு ஒரு 4 வருஷம் இங்கே இருந்துட்டு எகைன் அமெரிக்கன் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். அமெரிக்கன் ஆர்மியில் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். அதே குவைத்தில் இருக்க பேசல. அமெரிக்கன் இங்கிலீஷ் வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, வாய்க்குள்ள கோதுமை நினைச்சவங்க பேசுவாங்க. பாதி வார்த்தை வெளியே வரும், மீதி உள்ள இருக்கும், கால் வாசம் வெளியே வரும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பிகேஎன் ஸ்கூலில் போட்ட அந்த இங்கிலீஷ் கிராமரோட ஃபவுண்டேஷனும் அதை வச்சு ஏர்ஃபோர்ஸில் வச்சு டெவலப் பண்ண அந்த இங்கிலீஷ் நாலேஜ் தான். அங்கே வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. போனவொடனே ஒரு சின்ன இன்டர்வியூ வச்சாங்க. அதில் வந்து கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க, அதில் ஒரு லேடி ஒருத்தர் கேட்டாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் சொன்ன வந்து ஒன்று ஏர்ஃபோர்ஸ், 2வது ஐஎஸ்ல என்னை வந்து மூவ் பண்ணது வந்து நான் படித்த ஸ்கூலு, 2வது டெவலப் பண்ணது ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேயும் 10 சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ சும்மா சுற்றிட்டு தான் இருக்கிறேன். 2 பசங்க, 2 வந்து கல்யாணையா, ஆளுக்கு ஒரு இருக்கிறாங்க. இப்போ நானும் ஒய்ஃப் தான். லைஃப்ல செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்கூல்ல படித்த எல்லாரையும் இங்க வந்து சந்திச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ஆண்டவன் கொடுத்த அருள். மனோகரன் மூலமாக, மனோகரன் வெங்கட்ராமன் 2 பேரும். வெங்கட்ராமன் வந்து அவன் சொல்ல வேணாம், அவன் வந்து ஆமா, ஏன்னா அவனால வந்து இது 2 விதத்தில் பெருமை. ஒன்று, அவன் வந்து ஸ்பேசரி இது இஸ்ரோவில் இது பண்ணியிருக்கிறாரு. 2 விதத்தில் எனக்கு பெருமை. ஒன்று, என் கூட படித்த 2வது எங்கள் ஊர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் பெருமையாக இருக்கலாம். பட் எனக்கு வெங்கட்ராமன் பொறுத்தவரை 2 விதத்தில் பெருமை. இது மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பாலசுப்ரமணியம் இருக்கிறாரு, மற்றவங்களாம் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பாராட்டுகள். ஸோ எல்லாத்துக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன மாதிரி நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு. ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் இருக்கேன். சென்னை ஆவடியில் இருக்கிறேன் இப்போ. ஆமாம், அதான் சென்னையில் யார் வந்தாங்க, ஃபோன் நம்பர் இந்த நோட்டில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க, இருங்க, செய்யுங்க. எந்த விதமான இது பண்ணால் நம்ம செய்யலாங்க. நம்ம இவர் பக்கத்தில் இருக்கிற இவர் அப்பப்போ கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அந்த எழுத்தறிவித்த நம்ம ஆசிரியர்களுக்கு நன்றியாகவும், நமது வாழ்க்கை எல்லோருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த இந்த பிகேஎன் ஸ்கூல் நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 40 வருஷம் கழிச்சு நம்மளெல்லாம் சந்திக்க காணவில்லை வெங்கட்ராமன், ஹைவேஸ் கண்ணன் மற்றும் காமராஜ் பேல் இதை இந்த ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் என்னுடைய பேர் ஆதிமூலம். சிவரகோட்டையில் ஆதிமூலம்னா நிறைய டேவிட்னா தான் தெரியும். நான் மதம் மாறாட்டாலும் ஒரு 15 வருஷம் இறையியல் கல்லூரியில் குடியிருந்ததுனால அந்த சிவரகோட்டையில் டேவிட் ஆதிமூலம்னா தான் தெரியும். சிவரக்கோட்டையிலேருந்து 7ஆம் வகுப்பு போடை ஸ்கூலில் சேர்ந்தோம்.
9ஆம் வகுப்பு வந்து 8 முடிச்சுட்டு பிகேஎம் ஸ்கூல்னாலே கருப்பு காக்கி வெள்ளை சட்டை பார்த்தாலே பயப்படுவோம். அதனால பயந்துக்கிட்டு 12 பேர் அரசனர் பள்ளி போடை ஸ்கூலில் படித்தேன். அதில் 2 பேர் பாஸ், நானும் சுப்ராஜ் பையன். அப்புறம் இன்னைக்கு அவர் வரல, பாலசுப்ரமணி பாமயன், அவர் 100 ஏக்கர் கம்பெனி ஆக்ட் பிரகாரம் 15 அவர் புதியல் இன்னைக்கு முக்கியமான விழா வர முடியலைன்னு சொன்னார். நாங்கள் பாஸ் பண்ணி பிகேஎம் ஸ்கூலில் வந்து புலவர் சீனிச்சாமி சொல்லி கொடுத்த தமிழ் ஆர்வத்தில் 60 மார்க்கு, மற்ற சப்ஜெக்டில் வெறும் 35 தான். பிகேஎம் ஸ்கூலில் இடம் கிடைக்கல. அப்போ எங்கள் அப்பா சட்டையெல்லாம் போடாமல் காங்மனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பா பிகேஎம் ஸ்கூலில் இடம் இல்லை அப்படின்னா அதிகமான அப்பா செல்லம் எங்கடா இருப்பாருன்னு கேட்டார். சார் யூனியன் கிளப்பில் சீட் அடிக்கிட்டு இருப்பார்ப்பா, இந்நேரம் அங்கே தான் இருப்பார். சீட்டாடுவார் என்னன்னு தெரியாது, நாங்கள் அப்படி பார்த்துட்டு போவோம். நடந்து போகும்போது அங்கே உட்காந்துருப்பார். அங்கே போனோன்னா எப்பா இடம் இல்லைன்னா ஜெயராஜ் சார்ட்ட வந்து என்ன எங்கள் அண்ணன் போடை ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாரு எம்எல்ஏ, நீங்கள் அங்கே படித்தவனுக்கு இடம் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு ஒன்று செல்ல மார்க்கை பாருன்னு. சார் எங்கள் நல்லா விவசாயம் பார்ப்பேன் சார், பரீட்சைக்கு மட்டும் எங்கள் அப்பா அனுப்பிச்சி விட்டா நான் இப்படித்தான் மார்க் எடுப்பேன்னா, நீ இடம் கொடுத்தா தொடர்ந்து படிப்பேன், இல்லைன்னா ஆடு மாடு மேய்க்க போயிடுவேன். அது செல்லம் 4th குரூப் யூஸ் 1st குரூப்பு அதான் கொடுப்பேன். அப்பல ஏதோ ஒன்று கொடுங்கன்ட்டு போய் உட்காரும்போது எங்கள் அப்பா டேய் பிடபிள்யூடா வரணும்டா தண்டவாளத்தில் அப்படிங்கிறாரு. அதனால் இன்ஜினியரிங் படிக்கணும். ஏற்கனவே பிரின்ஸ் வாத்தியார்ட்ட மந்த்லி டெஸ்ட்டில் பல்லூர் புக்காவே அழிச்சிருவாப்பில் மந்த்லி செல் போய் அடி வாங்கி விட்டேன். இது நமக்கு ஒத்தே வராதுப்பா, சரிப்பா இன்னும் அந்த குற்றம் உண்டு. எங்கள் அப்பாவை ஏமாற்றி காமர்ஸ் குரூப் போயிட்டேன். அங்கே டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டு, டைப் ரைட்டிங் இப்படி அம்மிக்கிட்டு இருப்பேன். நாய் என்ன கலப்பையா இப்படி பிடிச்சி அம்மிக்கிறதுக்கு சத்தம் விட மாறி பண்ணு. அந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் வந்து காமர்ஸ் இல்லாதனால பிகாம் கிடைக்கவே இல்லை. நம்ம எஸ்பி வந்து பெரியப்பன் சார் ஓஆர் கிருஷ்ணசாமி எசென்சியல் ஆஃப் காமர்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் மீடியம்னா பயந்துறாங்க, செக்கு நெகோசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா 2 மார்க் போட்டுருவேன். நீங்கள் சொல்கிறீங்க பிகேஎம் ஸ்கூல் பழைய ஸ்டூடெண்ட் பூரா கிராமர், எங்கள் கிராமர் இல்லாமல் சிம்பிளாக மார்க்கு பொழப்பு கோழியை மட்டும் மார்க் மட்டும் போட்டுருவேன் ஒரு தைரியத்தை கொடுத்தார் பெரியப்பன் சார். அதை வச்சு இங்கிலீஷ்னால் என்னன்னு தெரியுமா, சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் பார்ன் ஆன் 1956. அடுத்து எனக்கு ஒப்பிக்கவே தெரியாது. மனப்பாடம் 35 மார்க் எடுத்து தப்பிச்ச பொழுது கரையேறி பிகேஎம் ஸ்கூல் வந்தாச்சு. காலேஜுக்கு போன காரணம் இந்த பிகேஎம் ஸ்கூல் 2 வருட படிப்பு. அதுலேயும் அழகர்சாமி, சின்னப்பாண்டி, நாராயணசாமி, சி ராஜேந்திரன். நாங்கள் ஹாஸ்டல் வந்து பேக்வர்டு கிளாஸு செங்கோலம் நாட்டாமை இதில் அந்த பேக்வர்டு கிளாஸு மதுரை மாவட்டத்தில் முத இங்கே தான் பிடி சரஸ்வதி அப்போ மாவட்ட செயலாளர் மூலமாக இங்கே வந்ததுன்னு சொல்லுவார் ராமநாதன். அந்த ராமநாதன் அந்த 12 வடிப்பு எங்களுக்குள்ள அந்த +2 மாணவர்கள் அவ்வளோ போட்டி. அந்த போட்டி படிப்பு இல்லைன்னா அந்த பிகாமில் கடைசி 1 வருஷம் 1 லட்ச ரூபா சம்பளமும் இல்லை. 4 சங்கம் ஆரம்பித்தேன். என்னுடைய லைஃப் நெருங்கி வந்து விஆர்பிக்கு தெரியும். விஆர்பி தான் பிகாம் படிக்க பாஸ் பண்ணுறதுக்கு காரணமாக தான் ஸ்டேட்டிஸ்டிக். நான் இங்கே பிகாம் கிடைக்காதனால ஷார்ட் ஹேண்ட் இல்லாமல் பிகாம் தேவர் காலேஜில் கிடச்சிச்சு. தேவர் காலேஜ்னால் உசிலம்பட்டியில் ஒரு காலேஜ் இருக்குது, மேலநீலநல்லூர் காலேஜ் இருக்குது, கமுதியில் காலேஜ் இருக்குது. அதில் ஏஆர் பொன்னையா சொல்ல அந்த 3 காலேஜில் நமது காலேஜ் தான் பெஸ்ட்டு காலேஜ். ஏன்ட்டா பிட்டுக்கிட்டு ஒன்று அடிக்க முடியாது. லேட்டாக வந்தாலே 100 ரூபா ஃபைனு. சார் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. பிரேக் டவுன் ஆன பஸ்ஸில் ஏன் வந்தால் முன்னாடி வரலேன் பாரு. அப்படி கண்டிஷனுக்கு இங்கே பிகேஎம் ஸ்கூல் கண்டிஷன்னால அங்கே கண்டிஷன் எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. படித்து பிகாம் படிச்சுட்டு ரயில் வேலை வந்தது எங்கள் அப்பா வச்சு ஒரு கிறிஸ்டின் ஆஃபீஸர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏன்டா விவசாயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். விவசாயம் பார்த்துட்டு 4 சங்கம் ஆரம்பித்து எதுவும் ஏர்ன் பண்ணலாம் வைக்கலை. 3 பையங்க இருக்காங்க. ஒரு பையன் அல்கான் கம்பெனியில் இருக்கேன், ஒருத்தர் ஐஸ் கம்பெனி தேர்ட் ஸ்டாப்பில் இருக்காங்க, ஒரு பையன் பிரைவேட் கம்பெனியில் இருக்கேன். இதுதான் என்னுடைய வேலை. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வருஷம் சந்திப்போம். நான் வந்து பிஸ்னஸில் தான் இருக்கேன், ஆட்டோமொபைல். எனக்கு வந்து 2 பிள்ளைங்க. பையனுக்கு வந்து தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான், லண்டனில் இருந்தான். இப்போ சென்னையில் வந்து ஐபிஎம் கம்பெனியில் வேலை இருக்கிறான். பொண்ணு வந்து எம்பிஏ படிச்சிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2 பேருக்குமே கல்யாணம் கொடுத்துட்டு 2 பேரங்க இருக்காங்க. 2 பேருக்குமே ஒவ்வொரு பையங்க இருக்காங்க. சந்தோஷமான வாழ்க்கை. இன்றைக்கி எல்லாரையும் நான் சந்தித்ததில் வந்து ரொம்பவும் பெருமை. அது இந்த அளவுக்கு எனக்கு மனோகரன், கண்ணன் இவங்கெல்லாம் இருந்து மேற்கொண்ட காமராஜ் வேலை, என்என் கண்ணன் எல்லாருமே இவ்வளவு தூரம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது பார்த்தது வந்து இன்றைக்கி நம்மளாம் இதை சந்திக்கிறதுக்கோ அந்த வயசில் நான் எல்லாம் கடந்து வந்துட்டேன். வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேச பாட்டி
ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஆரம்ப 1ஆம் கிளாஸ் பிகே ஸ்கூல்ல இருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் குருநாதர் வாத்தியார் 1ஆம் கிளாஸ், 2வது அந்தோணி வாத்தியார், 3வது முருகேச வாத்தியார், 4வது பாரதி டீச்சர், 5வது ஜாய் ஜூலியா டீச்சர். அதை முடிச்ச உடனே இப்போ யாரும் நண்பர் சொன்ன மாதிரி எங்கள் ரெக்கார்ட் ஷீட்டில் இந்த பிகேஎம் ஸ்கூலுக்கு வந்துடும். 6வது முருகேச வாத்தியார் மச்சிர நாகராஜன் சொல்லி ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் அப்பதான் ஜாயின் பண்ணாரு. அவர்கிட்ட படித்தோம். ஹெட்மாஸ்டர் அருணாச்சல் ஹெட்மாஸ்டர். அந்த நேட்டா அவரை கேட்டுக்கிட்டேன். அதை கேட்ட பார்த்தாலும் இவருக்கு பயந்துட்டு வேணுங்க கவுசர் போட்டு. 7ஆம் கிளாஸ் பால்சிங் வாத்தியார்கிட்ட படித்தோம். 8ஆம் கிளாஸ் எட்வர்ட் சரிதா சிங், 9வது எம்எஸ்சி அருணாச்சலம். அவர்கிட்ட படித்து ஃபெயில் ஆகிட்டு தான் உங்க செட்டில் வந்து நான் சேர்ந்தேன். இல்லைன்னா நான் இந்த செட்லேயே வந்திருக்க மாட்டேன். முன்னாடி மாப்பிள்ளை முரு அண்ணன் கணேசன் எஸ்ஆர் பிரேமானந்து, எல்லாருமே எஸ்ஆர் பிரேமானந்து, எஸ்டி ரகுபதி வள்ளினஸ், அவரு நாங்கள் எல்லாமே ஒன்னா படித்தோம். பரமூர் முதல்ல கோலமணியை பற்றி பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் எடுக்கிறாங்க. கோலமணி தான் இந்த தெரியும் உங்களுக்கு, அளவு உள்ளது. அதை சாயங்காலம் இது எடுத்துட்டு போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டோங்க. பெரிய ரெக்கார்டு கொண்டு போய் தண்டவாளத்தில் வச்சு செக் பண்றோம். மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளது யாருக்கும் தெரியாம உள்ள வச்சுட்டோம். இது அந்த காலத்திலேயே. கடைசியில் பெய்தாயி 9th ஏப்ரல் பாலச்சந்தர் சார் வர்றாரு. அவர்கிட்ட வந்து 9th ஏப்ரல் படிக்கிறோம். எஸ்ஆர் மனோகரன் இந்த பக்கம் உட்காந்துருப்பாரு, எஸ்ஆர் பிரேமானந்த் இந்த பக்கம் உட்காந்துருப்பாரு, நான் நடுவில் உட்காந்துருப்பேன். இவங்க 2 பேருக்கு நடுவில், அண்ணன் தம்பி நடுவில் 2 பேர் உட்காந்துருப்பேன். பிரபாகரனா மறந்துருக்காரா என்னன்னு தெரியல. நானும் மணியும் பிடிச்சி குப்பத்தட்டிக்குள்ள உட்கார, ஸ்கூல் குப்பத்தட்டியில ஸ்கூல்ல வைப்பாங்கல்ல பேப்பர், வேஸ்ட் பேப்பர் போடுறதுல, அதுல பிரபாகரனை பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். வாத்தியார் வர்றாரு, பிரபாகரனால எந்திரிக்க முடியல, குப்பத்தட்டியோட சாஞ்சிட்டாரு. யாரா இது செஞ்சது கேட்கிறாரு. யாரு? கண்ணு அண்ணன் பாலச்சந்திர சார். நானும் மணியும் நிக்கிறோம். 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்ட்டாரு. நான் 2-3 பக்கமும் குப்பத்தட்டியை நீச்சி தான் பிரபாகரனை தொட்டி விட்டு தூக்குனாங்க. அவருக்கு அவளுக்கு மறந்துருச்சு. நான் இன்னும் வளர்க்கல. கடைசியில 9th ஏப்ரல் பாஸ் ஆகி வந்தாச்சு. நண்பர்களோட எல்லாம் சேர்ந்து 10th வந்து சேர்ந்தோம். யூசப் வாத்தியாரு அங்க வந்து அப்ப தங்கமணி வாத்தியார் வருவாரு. தங்கமணி குச்சி வச்சு அடிக்கான கையில பிடிச்சுக்கிறேன். நானு 9th ஏப்ரல் பெயிலான செகண்ட் இயர் தான் ஒரு மாதிரி ஆயிட்டோம். நானு மணி பிரேமானந்து எல்லாருமே வயதான காலம்பு இழுத்து போட்டுறாது அப்படிம்பாரு தங்கமணி வாத்தியாரு. அதே மாதிரி சஞ்சீவராஜ் சார் அந்த பக்கம் அடிச்சாரு, அந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன். ஏன்னா 9th அவர்கிட்ட படிச்சுட்டேன். விட்றாம்பாரு. அவர் இருந்தா சொல்லியிருப்பேன். நான் விட்றான்னு சொல்லிட்டு கலந்து அந்த வருஷத்தை மட்டையை போட்டேன். சயின்ஸும் மேத்ஸும் போயிடுச்சு. அதோட உங்களை எல்லாத்தையும் விட்டு வெளியேறியாச்சு. கடைசியில் ஆனால் எனக்கு நினைவில் வாழும் மீனாட்சினா அதிகமாக மாணவர்கள் என்னை வாழ வைத்த தெய்வம். அதுக்கு முன்னாடி எனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணது வெங்கட்ராமனுடைய மாமனாரும் மச்சனும் திருவள்ளுவர் கணபதி மின்னுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 86 மாமா முதல்ல ஜெயிச்சு வந்தாரு. வேலைக்கு சேர்ந்தேன். அதுலயும் ஆண்டவன் எனக்கு ஒரு லக்கு கொடுத்தேன். உங்க எல்லாருக்கும் எப்படியோ நீங்களாம் +2 10th நியூ பேட்டர்ன் படிச்சேன். 10th ஃபெயில் ஆனதுனால கவர்மெண்ட் வேலை. எனக்கு ஆண்டவன் எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க. கடைசியில ப்ரமோஷன் ஆக முடியாது, ஓயாவே இருக்கேன். 88 ப்ரமோஷன் தான் வருது. இருக்கிற பெருசுகள்லாம் ரிட்டையர்ட் ஆகுது. அதை வாங்கணும்ன்றதுக்காக சஞ்சீவராஜ் சார் வீட்டில் தேடி போறேன். படிச்ச அந்த பழக்கத்துக்கு எனக்கு கிளாஸ் எடுத்தாரு. சயின்ஸ்லயும் மேத்ஸ்லயும் வீட்டில். அப்ப 88 10 வருஷம் கழிச்சு படிக்கிறேன். அவர் வீட்டில் டிவி படிப்பேன். நானும் ரமேஷ் பாபு ஒரு ஓயாவா இருந்தேன். இப்போ விருதுல அசிஸ்டண்டா இருக்கேன். எல்லாருமே ஒன்னா உட்காந்து படிப்போம். எங்களுக்கு 2 பேரும் கிளாஸ் எடுத்து இன்னைக்கும் வாழ வச்சு ப்ரொஃபசர் சூப்பர்வைசர் ஆக்குனது சஞ்சீவ் சார். அந்த படிச்சவர் சொல்லி கொடுத்ததுனால ப்ரொமோஷனில் போனேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படித்த எல்லாம் எழுதி சானிட்டரி இன்ஸ்பெக்டராக போய்
ரிட்டையர்ட் ஆயிட்டேன் ராமேஸ்வரத்தில். உள்ளாருக்கு ஒரு வாழ்க்கைன்னு யாரோ சொன்னாங்க, அது மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கை. மாப்பிள்ளை கவுன்சிலராக இருக்கப்ப நான் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன். அவர் ஏரியாவும் பார்த்தேன். அதாவது எல்லாருமே வீட்டில இருந்து குப்பை, நீ எங்க, நாங்கள் தான் குப்பை கட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஊர்ல கட்டின குப்பை அள்ளி எடுத்தேன். ஆண்டவர் எனக்கு அப்படி வச்சிருக்காரு. எங்க குப்பை கட்டினீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த ஊர்ல தான் குப்பை கட்டிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏங்க அதனால எனக்கு என்னவே சொல்லுங்க. நானும் பிரேமன் தான் சேர்ந்து உட்கார வச்சுட்டோம். அதே மாதிரி டெஸ்க்ல பின்னாடி லாஸ்ட் டெஸ்க்ல உட்காந்துருப்போம். சீனியரா பெயிலானா உட்காந்துருப்போம். இப்படி இந்த இதுல டைம் வச்சு இப்படியே தூக்கினா டெஸ்க தூக்கிடலாம். இப்படியே தூக்கி ஆடிக்கிறதுக்கப்ப அப்படியே அடுத்து நின்றுக்கிருச்சு. அப்படி ஒரு மாட்டி போய் வீட்டுக்கு கூட்டு வச்சுட்டோம். அப்ப ஹெட்மாஸ்டர் நாடகம் போட்டோம். ஸ்கூலுக்கு தெரியாம நாடகம் போட்டு நண்பர் வெங்கடராமன் எங்களால அடி வாங்கினாரு. பூரா பேரும் போய் அப்பாவை கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு கார்டியன் அப்பாவோட கிராமத்துல சேட்டவட்டி பஞ்சாயத்து வேலைக்கிறாரு. எங்க மாமா தான் வந்தாரு. தேரா சென்மாதுக்கு முன்னாடி வர்றாரு. அவரு நகராட்சியில் அவர் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவரே. அவ்வளவு சிரமப்பட்டு வந்தோம். அதனால அந்த பள்ளி வாழ்க்கை என்னால மறக்க முடியாது. நண்பர் இப்ப ரவிச்சன் இல்ல சேட்டை பண்ணி வந்தோம். இருந்தாலும் 10th நீங்க எல்லாம் பிளஸ் ஒன்ல போயிட்டீங்கல்ல, பிரேம் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற, பிளஸ் ஒன்னுக்கு வர மாட்டேங்கிற வேலை. நண்பர் ரவிச்சந்திரனும் SR பிரேமானந்தனும் நம்மளாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டோம். அதாவது இளமையில வந்து வேலை பார்த்தோம். இப்ப பேரம்பத்தியோட சந்தோஷத்தை அந்த இளமையை எடுத்துக்கிறோம். ஆனா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுடைய கஷ்டம் எனக்கு எப்படி தெரியும்னா, நண்பர் பிரேமானந்தன் நானும் என்ன தெரிஞ்சதுனால. இப்ப ரவி அதே மாதிரியா இருக்காரு. இப்ப 2 பேருமே கல்யாணம் ஆகாம அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. நீங்களாம் உங்களுக்கு தள்ளி இருக்கீங்க. நான் பிரேமானந்தனோட ஒன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அவனுடைய நிலைமை தெரியும். ரவியும் பார்த்தேன். அந்த வாழ்க்கை அதனாலதான் அவனையும் சொன்னேன், இவனையும் சொன்னேன். கல்யாணம் பண்ணாட்டினாலும் ஒரு வப்பாட்டியாவது யாரையா வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியா கல்யாணத்துக்கு ஆள் இருக்குங்க. ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க ஆள் வேணும். தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல. தாய் இருந்த வரைக்கும் சோறாகி போட்டாங்க. அவனுக்கு டெல்லியில உட்காந்துட்டாரு. யாரு இருக்கா? தங்கச்சி வீட்டுல இருக்க முடியுமா? அந்த கஷ்டம் நான் அவனை கண்ணால பார்த்ததுனாலதான் ஒண்ணு கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணுங்கடா. அவளாவது இருக்கிற காசுக்காக ஒரு சுடுதடியாக வச்சு ஒரு சாயங்காலம் டீ போட்டு கொடுப்பா, சோறாகி பண்ணுவாங்கல்ல. அதுக்குத்தான் நான் சொன்னேன், யாரும் தப்பா நினைச்சுக்கிறவனா. பெண் துணை கட்டாயம் தேவை. அதுக்குத்தான் நான் சொன்னேன். இதுவரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்டதுக்காக எல்லாருக்கும் நன்றி. ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். எனது பேர் KV ஆறுமுகம். திருமங்கலத்தில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒன்று. 2க்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தது ஒன்று. நம்ம PKNல படித்ததோட அருமை, வேலை பார்க்கும்போது எங்களுக்கு ப்ரேடு நடத்துவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ ப்ரேடு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பண்ணுவாங்க. எனக்கு கமாண்டிங் ஒரு சில சான்ஸ் தான் கிடைச்சது. அப்போ ப்ரேடிங் நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரேடிங் பண்ணுவேன். ப்ரேடிங் பண்ணும்போது முடிச்சிட்டு என்னோட ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு எங்கே படிச்சேன்னு கேட்பாங்க. திருமணம் PKNல வெரி குட், கமாண்டிங் பெர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சு நீ பல இடங்கள் கூட்டு போனாங்க. நம்மளோட ஸ்கூலோட பெருமை வந்து அப்படி பல இடங்கள் போகும்போது நன்மையாக தெரிஞ்சது. ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லோருக்கும் எனது நன்றியை வணக்கம் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் தகவல் சொல்ல விட்டுட்டேன். 23 வருஷம் நான் திருமண முனிசிபாலிட்டியில் வேலை பார்த்துட்டு 14 வருஷம் வெளியூர்ல வேலை பார்த்து 2022 ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பெண்ணை சொந்தத்திலே கொடுத்தேன். அந்த பெண்ணு இப்போ மும்பையில் இருக்காங்க. என்னுடைய மருமக மூத்த மருமக வந்து SBI மேனேஜரா நவீன் மும்பையில் இருக்காரு. செகண்ட் வந்து என்னுடைய 2வது பொண்ணு
இன்னொரு சொந்தத்தில் தான் கொடுத்து மதுரையில் கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாரு. இதை சொல்ல ஒரு தவறை விட்டுட்டு வச்சுங்க. ஹலோ, என் பேர் சங்கர். எனக்கு 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகள் உள்ளூர்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன். 4 பேருங்க இருக்காங்க. மற்ற எல்லா பேருங்க ஒருத்தர் 6th படிக்கிறான், ஒருத்தர் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். மற்ற 2 குழந்தைகளும் இங்கே தான் இருக்காங்க. நல்லா இப்போ மதுரை பக்கத்தில் நான் ஃப்ரீயாக கேஸ் மாதிரி இருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த நாளில் உங்களை எல்லாம் பார்த்தது மிக்க சந்தோஷம். நான் அடிக்கடி நினைப்பேன், நம்மளோட படித்தவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நானா கற்பனை பண்ணி பார்த்துக்குவேன். ஒரு சிலரை பார்ப்பேன். முக்கியமாக நம்ம ரவிசங்கர் தான் நான் என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி சந்திப்பேன். அப்போ ரவிசங்கர் என்ன செய்வாப்புல, ரவிசங்கர் வந்து எல்லாரை பற்றியும் சொல்லுவாப்புல. ஏன்னா ரவிசங்கர் ஒரு நல்ல ஒரு குணம் என்னென்னா, அவங்களோட படித்த யாரும் நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலை வெட்டின்னு போயிடுவோம். அவர் எல்லாருடைய இன்ஃபர்மேஷனையும் வாங்கி வச்சுருப்பார். அப்படிங்கும்போது நான் அடிக்கடி சந்திக்கிறப்ப அவர் நிறைய சொல்லுவார். அது ஒரு சிலரை என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த நாளில் உங்களெல்லாம் பார்க்க மிக்க மகிழ்ச்சி. நான் மதுரை ஊமச்சிக்குளத்தில் நான் செட்டில் ஆகிட்டேன். என் வீடு அங்கே இருக்குது. எனக்கு 2 பிள்ளைகள். பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பையன் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். தொடர்ந்து நம்ம இந்த ஐக்கியத்தில் இருப்போம். இந்த நட்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது இன்னும் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம குரூப்பை பார்க்கும்போது எப்போயாவது ஒரு தடவை அந்த குரூப்பை பார்ப்பேன். அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது எனக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. முக்கியமாக உதயசூரியன் தான் முதல்ல எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாப்புல. அப்புறம் மனோகரன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் டெல்லியில் உட்காந்துட்டு பாருங்க, நம்ம எல்லாரையும் அப்படி ஒரு உண்மையிலேயே அது மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. எப்படின்னா டெல்லியில் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் இந்தியா பூரா நம்ம பரவி இருக்கோம். அவர் நம்மளை அவரை ஒரு ஒருங்கிணைத்தது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். இது உண்மையிலேயே நம்ம பலரிடத்துல சொல்ல வேண்டிய காரியம். 44 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஃபெலோஷிப் நமக்கு வந்திருக்குன்னா உண்மையிலேயே இது ஒரு சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். யாவருக்கு வணக்கம், நன்றி, வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரகுபதி. நான் 1ஆப்புலேருந்து 10ஆம் வரைக்கும் திருமங்கலம் பிகேஎன்ல தான் படித்தேன். வள்ளி மெஸ்ஸுன்னு ஹோட்டல் நடத்துகிறேன். 63 வருஷமாக ரன் ஆகுது. முதல் அப்பா நடத்துனாங்க, அப்புறம் நான் நடத்துனேன், இப்போ என் பையன் நடத்துகிறான். எனக்கு ஒரு பையன் எம்பிஏ படிச்சுட்டு இப்போ ஹோட்டல் தான் பார்த்துக்கிறியா. பொண்ணு எம்பிஏ பண்ணியிருக்கா. அவள் மதுரையில் தான் இருக்கா. கல்யாணம் ஆகி 2 வயசில் பெண் குழந்தையோடு இருக்கா. எனக்கு நான் 6ஆவது படிக்கும்போது நம்ம அருணாச்சலம் சார் தான் என்னை ஒரு தடவை ரயில்வே கேஸ்லேருந்து காப்பாற்றினார். அப்போ அந்த முக்காப்படல் போட்டு சைக்கிள் ஓட்டுவோம். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டேஷனுக்கு நிறையா பால் வண்டி வரும். சைக்கிளில் தான் பெரிய பெரிய கேன் கட்டி கொண்டு போவாங்க. அந்த கேனு சைக்கிளை நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அதை நாங்கள் ஓட்டி பழகுவோம். அப்படி பழகும்போது ஒரு தடவை ரயில்வே போலீஸ் என்னை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ பிகேஎன் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கேன். அங்கே போனால் நேராக தெப்பக்குளம் போகிற பாதையில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு என்னை அடைச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு வார்டன் பார்த்துட்டு கேட்டார், யாருப்பான்னு. திருமங்கலம். எந்த ஸ்கூல்னாரு. பிகேன்னு. அப்போ அவங்க எப்படியோ தகவல் வந்துருச்சு இங்கே அருணாச்சலம் சாருக்கு. அவர் ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டார். அவரை பார்த்தோன்னே ஐயா ஓடி போய் காலில் விழுந்தேன்.
யாரா அப்படின்னாரு. என் பேர் ரகுபதி. அப்பா பேர் மூக்கையரு. அவர் பையன் தான். நீ இங்கேண்டா வந்தேன். நான் எங்க வந்தேன், என்னை தூக்கிட்டு வட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம பையன் விடுங்க அப்படின்னு கூட்டு போங்கன்ட்டாரு. அன்னைக்கு அவர் காப்பாத்தினது, அவர் கொடுத்த அந்த ஆங்கிலம் ஒரு தடவை டெல்லியில எங்க மாநிலத்தை காப்பாத்துச்சு. நன்மை பாண்டிக்கு தெரியும். அது ஞாபகம் வருதா? டெல்லியில போய் பூரா ஹிந்தி, எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ் அடிச்சு விட்டா. போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு பேசலாம், இப்ப டைம் இல்லை. இன்னொன்னு, எனக்கு ஒரு அப்பா தான், ஆனா 2 அம்மா. எங்க அப்பாவுக்கு மூத்தல் வள்ளியம்மா, 9 பிள்ளைங்க. 2வது சரோஜா, அதுக்கு 7 பிள்ளைங்க. மொத்தம் 16. இருப்பு இந்த 1, மற்ற எல்லாம் போயிடுச்சு. அவ்வளவுதான். பூபதி. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். வந்துக்க எல்லாரையும் சந்தோஷத்தில் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எல் நடராஜன். நான் குரூப் 3 படித்தேன். இங்கே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் பிகேஎன்ஏ ஸ்கூல் தான். எனக்கெல்லாம் பிகேஎன்ஏ ஸ்கூலில் படித்ததில் ஒரு பெரிய பெருமை. எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் அந்த பெருமை இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாருடைய ஒரு பெரிய ஊக்குவிப்பு எல்லாமே கொடுத்தது பிகேஎன்ஏ ஸ்கூல் தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி முக்கியமாக பங்க்சுவாலிட்டி, ஒழுக்கம் 2ம் தான் வாழ்க்கையை உயர்த்துச்சு. அதை கொடுத்தது இந்த பள்ளிக்கூடம், என்றைக்குமே மறக்க முடியாது. இதுவே எனக்கு கல்யாணம் ஆகி என்னுடைய மனைவி பேர் சிவகாமி. ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் படிச்சுட்டு யூஎஸில் இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சு. பேரம்பேத்தியெல்லாம் இன்னும் எடுக்கலை. பொண்ணுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணுது. சென்னையில் செட்டில் ஆகிருக்கேன். உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மனோகரனுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, திருப்பியும் ஸ்கூல் டேஸ்க்கே வந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரியர்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்த்து. அன்பிற்கினிய தோழர்களே, ஆசிரியர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சங்கர். எனது சொந்த ஊர் விடத்தக்குளம். நான் விடத்தக்குளத்தில் 8வது வரை பயின்று 9வதுல பிகேஎன் ஸ்கூலில் சேர்ந்தேன். 9வதுல உங்களுக்கெல்லாம் தெரியும், கிராமத்திலிருந்து வந்தால் அவங்களுக்கு போடுற செக்ஷன் 9E. அங்கே பூரா கிராமத்தில் காலையில் சோந்தர்சேன் சார் சொன்னார், அங்கே பூரா கிராமத்திலிருந்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்து நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க. 10th +1 +2 செகண்ட் குரூப்பு படித்து முடிச்சுட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து 2023ஆம் ஆண்டு திருமங்கலம் அஞ்சலகத்தில் போஸ்ட் மாஸ்டராக ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் இன்ஜினியரிங் முடித்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு போட்டித் தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே பிகேஎன் ஸ்கூல் தான் படித்தாங்க. எங்கள் அண்ணன் மூத்தவர் 1965 எஸ்எல்சியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அந்த ஸ்கூல் ரெக்கார்டெல்லாம் பார்த்தா தெரியும். அவருடைய பெயர் ஐயம்மன். அப்போவே 600க்கு 500 மார்க் எடுத்து இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வாங்கி எல்லாம் பெருமை சேர்த்தாங்க. நாங்கள் விடத்தகுளத்திலிருந்து 1978 இங்கே படிக்கும்போது விடத்தகுளத்துலேருந்து மொத்தம் 5 பேர் இங்கே சேர்ந்தோம். அந்த 5 பேரில் இப்போ 3 பேர் வந்திருக்கோம். ரவிச்சந்திரன், வெங்கட்ராமன், நான், மற்ற 2 பேர் வரல. அந்த 5 பேருமே கவர்மெண்ட் வேலைகள் தான் போனோம். வெங்கட்ராமனும் ரவிச்சந்திரனும் எனக்கு மச்சின மைத்துனர்கள் தான் வேணும், சொந்தம்.
ஏன்னா 20ஆம் நூற்றாண்டுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காக்காரன் வந்து நிலவுல கல் எடுத்துட்டு இருந்த நேரத்துல நம்ம இந்திய நாடு வந்து இந்திய தேசம் வந்து அரிசியில கல்லை பொறுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்திய தேசமும் வந்து நிலவுல கல்லை எடுத்து சாதிச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள். அந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள்ல ஒருவராக எனது மைத்துனர் அருமை நண்பர் வெங்கட்ராமன் இருந்தார் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை. அதுவும் எனது மைத்துனர் என்று சொல்லிக்கிறது நான் மிக்க பெருமை அடைகிறேன். அதுவும் நான் எங்க சொந்த ஊரு எங்க மைத்துனர் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பள்ளியில் சேர்ந்து படித்து பிரிந்து 45 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை எல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்று நம்ம எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு ஒரு நிர்வாகிகளை நியமித்து அதற்கு ஒருங்கிணைத்து நண்பர் SR மனோகரன் மற்றும் மைதுனர் வெங்கட்ராமன் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று இங்கே நம்மை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இங்கே நம் நண்பர்கள் பலரும் வியாபாரிகளாகவும் தொழில் அதிபர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மத்திய மாநில அரசு ஊழியர்களாகவும் தனியார் நிறுவன ஊழியராகவும் இருந்து பரிணமித்து இப்பொழுது கிட்டத்தட்ட பெரும்பாலான ஓய்வு பெற்ற நிலையிலே நம்ம எல்லாம் காண வேண்டும் என்று வெகு தூரத்தில் இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் காண ஓடோடி வந்து இங்கே வீட்டிற்கும் அத்தனை பேரை பார்க்கும் பொழுது எனக்கு உள்ள உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீண்ட வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வந்து பி பிரபாகரன். ஏன்னா நாங்கள் 2 பிரபாகரன் இருக்கோம். அவர் எஸ் பிரபாகரன், நான் பி பிரபாகரன். நான் வந்து பெயிண்ட் கம்பெனி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். வம்சாவரத்தில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். எனக்கு 2 பசங்க. ஒருத்தர் MDS முடித்து டாக்டர் இதில் அல்ட்ரா காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறார். இன்னொரு பையன் MBA பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கூட துணைக்கி இருக்கார். நம்ம மம்சாவரத்தில் திருமங்கலம் மம்சாவரத்தில் தான் குடியிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து அங்கே தான். இன்றைக்கி அங்கே முதல் சோமசுந்தரம் தெரு, இப்போ மம்சாவரத்தில் போய் இப்போ நான் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் மம்சாவரத்தில் இருக்கிறேன். அண்ணன் முன்னியத்தில் நல்லபடியாக தொழில் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு. நன்றி. வணக்கம். என் பேர் விவேகானந்தன். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியிலே அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு ஒரு 2 months ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அந்த கல்லூரி வாழ்க்கைக்கு காரணமாக இருந்த நமது நெய்வேலி PK நண்பர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். சிவசங்கரன், பரதன், குருமூர்த்தி, கண்ணபுரான், இந்த 4 பேர் எனக்கு முக்கியமான காரணமான நண்பர்கள். இந்த நண்பர்களின் மதிப்பு எவ்வளவு வலுவானது என்பதுக்காக சொல்றேன். நான் எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, இப்போ நட்பு பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க. மனோகரன் ஞாபகப்படுத்தினாங்க, கண்ணனை ஞாபகப்படுத்தினாங்க, முத்துசங்க ஞாபகப்படுத்தினாங்க, காமராஜர் ஞாபகப்படுத்தினாங்க, அரசியல் நண்பர்களாக சொல்லிட்டு வெங்கட்ட சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா. அதை நட்பின் வலிமைக்காக சொல்லுகிறேன். ஏன்னா நான் எங்கெங்க படிச்சுன்றது அப்புறம் சொல்றேன். ஏன்னா சுழி ஒரு ஆளுக்கு 1 சுழி 2 சுழி 3 சுழி ஒரே இடத்துல படிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ். நான் 1வது PKன்னு சேரணும்னு சொல்லிட்டு மாமா செங்குளம், எங்கள் அம்மா ஒரு 100 செங்குளம் 1வது படிக்கும்போது சேர்க்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இல்லை ரெடியாக ஆயிடுச்சு. திடீர்னு ஆளை காணோம், வேற என்னையே காணோம். ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன். ஐயோ ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போக. அம்மா ஒரு 2nd கிரேட் டீச்சர், முடியாது அம்மாவோட தான் இருப்பேன்னு சொன்னா அவங்க போய் சேர்த்துட்டாங்க.
இரவாள்பட்டின்னு ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க, அங்கே போயிட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் அங்கேருந்து இந்த பக்கம் கீழே குயில்குடியே அங்கே ஒரு மலையடி வாரம் அங்கே இருந்தது, அந்த ஞாபகம் இருக்குது, அங்கே சேர்த்துட்டாங்க. 3வது வருஷம் அடுத்தது மாதிரி இன்னொரு ஸ்கூல் மாதிரி கள்ளப்பட்டி அங்கே போயிட்டாங்க. 4வது வருஷம் கீழச்செம்பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சு, செம்பட்டி, அங்கே போயிட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் எங்களோட நேட்டிவ் வந்து கன்னியம்பட்டின்னு ஒரு ஊர் அந்த மெயின் ரோட்டில் இருக்குது, அந்த ஊருக்கு வர்றதுக்காக மாறி மாறி போய் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியில் 5வது படிக்கும்போது கன்னியம்பட்டி, திரும்ப 6வது கொண்டு வந்து திரும்ப சேர்த்துட்டாங்க. பிகேஎன் வந்தாச்சு, அந்த டெஸ்ட்டை வச்சாச்சு, எழுதியாச்சு. வாழ்க்கை ஹரிஹரன் நண்பர் வருவார்னு பார்த்து அவரை காணோம். ஒரு நண்பர் வந்து ஹரிஹரன் இருந்தார், அவர் தான் பார்த்து எக்ஸாம் எழுதினார், 2 பேரும் எழுதினோம். நான் எழுதினோம் வந்து எக்ஸாம் எழுதினோம். 6th முடிஞ்சது, 7th சுழி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு டிசி வாங்க தெரியும், 7th படிக்கும்போதே இப்போ ஹெச்எம்கிட்ட போய் கேட்டேன், சார் என்னால் முடியாது, எனக்கு டிசி வேணும். எதுக்குடா தெரியாது. அங்கேருந்து கொண்டு போய் எஸ்சிஎம் ஸ்கூல் போய் எங்கள் அப்பா சேர்த்துட்டார். ராயப்பன்பட்டி எஸ்சிஎம் ஸ்கூல் இருக்குது, 2 ஸ்கூலு, அவர் ஒரு ஸ்கூல், அதில் போய் சேர்த்தார். 7th 8th அங்கே படித்தேன். அலோசியஸ் ஒரு ஸ்கூலு, இன்னொரு சவரிப்போடைய மெமோரியல் ஸ்கூல் ஒன்று. அங்கே முடிஞ்சு திரும்ப படிக்க 9th இங்கே வந்தாச்சு. ஃபேமிலியை ஷிஃப்ட் ஆகி இங்கே திருமங்கலம் வந்தாச்சு. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, அப்புறம் ஃபேமிலியாக வந்துட்டு நீ அங்கே இருக்க கூட்டாயா, திரும்ப அங்கே வந்து 9th 10th இங்கே வந்து பார்த்தேன். ஸோ ஆரம்பம் ராமசாமி சார்ட்டு தான் ஆரம்பம், இடையில கேப்பு. திரும்ப வரும்போது அருணாச்சலம் சார், அடுத்து ராஜரத்னம் சார். திரும்ப முடிஞ்ச உடனே திரும்பவும் எதுக்காக போனேன்னு தெரியல. 11th ஜாயின் பண்ணிட்டேன், 11A உட்காந்துருக்கேன். அந்த குணாளருக்கு எல்லோரும் இருக்கிறாங்க. அதாவது பெரிய படிப்பாளியா இல்லை, ரொம்ப மோசமான பாட்டம் மோஸ்டாக இல்லை, 2க்கும் மிடி இல்லை. அப்புறம் ஏன்டா அது என்ன சேட்டன்னு தெரியல, எதுக்கு டிசி வாங்கினு தெரியல. திடீர்னு போய் டிசி வேணும் சார்ன்ட்டேன். வீட்டில் பார்த்தா ஒரே இதாக ஆச்சரியம். அங்கே தெய்வேந்திரன் சொல்லிட்டு மாமா பையன், அவன் டிப்ளமோ ஜாயின் பண்ணுறதுக்காக நிற்கிறான். மாமா நிற்கிறார். நீ எதுக்கே வந்து நிற்கிறேன்ற, நானும் டிசி வாங்க தான் நிற்கிறேன். இங்கடா அப்பாங்கடா, அப்பா இல்லை, என் மாமா கழுத்து போடுவார்ன்ற. எதுக்குடா கழுத்து போடுவார் தெரியாது, மாமா வாங்கி ஆகணும்ன்ற. போய் உசிலம்பட்டில் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு பக்கம் நேட்டிவ், பட் எல்லாமே திருமங்கலம் பேசிட்டாவே இருக்கு. எதுக்கு அங்கே போனேன் தெரியல. 2 வருஷம் கேட்டால் வசனம் மட்டும் பேசுவேன். நான் போகிறேன், அங்கே படித்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். கடைசியில் பார்த்தா ஸ்கூல் லாஸ்ட்டாக தான் அனுப்புன்னு நினைக்கிறேன். அந்த எதிர்பார்த்த மார்க் வரல. பலவழியாக டிகிரி படிக்கணும்னு சொல்லி டிகிரி ஒரு காலேஜா என்ன, அதுதான் ஓம கொசுன்றதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து கேளுங்க, இதோட முடியல. வேணும் இந்த காலேஜ் சேர்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொண்டு போய் இனிமேல் ஒழுங்காக படிக்கணும்டா அவனுக்கு கூட்டு போய் சேர்த்துட்டேன். அங்கே போய் ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தேன். கூட ஒரு நண்பர் ஒருத்தர் என்னத்தரா படித்தோம். இங்கே போய் காலைல யோகான்றாங்க, சாப்பாடெல்லாம் வரிசையெல்லாம் வாத்தியாரும் பையனும் சேர்ந்து உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடுன்ட்டேன். என்னடா வாழ்க்கை, சூதி ஏற்றி விட்டா சூதி ஏற்றி தெய்வம்னு பேர், அவன் அங்கேயே இருந்துக்கிட்டான். நான் மட்டும் ஒரே ஜம்ப், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து தேவகோட்டை போய் சேர்த்தாங்க. கடைசியில் அங்கே ஒரு காலேஜ் தேடி பிடிச்சி தேவகோட்டில் போய் அதே ஃபஸ்ட் இயர் அங்கே ஜாயின் பண்ணுறேன். அங்கே இருக்கும்போது பார்க்கும்போது தான் அங்கே பார்த்தேன் நினைக்கிறேன், மோகனையும் கண்ணனையும் பார்த்தேன் நினைக்கிறேன். காரைக்குடி அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதான் அங்கே வந்தான். சுழி அங்கேயும் இல்லை. 2 காலேஜ் மாறின வேறு எந்த காலேஜ் சேர்க்குறோம்ன்றான். கடைசியில் அருப்புக்கோட்டில் போய் ஒரு காலேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் நண்பர் ஒருத்தர் கூட்டு போய் முஸ்லீம் தேவர் காலேஜில் போய் சேர்த்தார். ஒரு காலேஜில் ஃபிசிக்ஸ் படித்தேன், அடுத்து ஜுவாலஜி படித்தேன். அதெல்லாம் விட்டு மேத்தமெட்டிக்ஸ் போய் சேர்த்துட்டாங்க. தடுமாறி ஒரு வழியாக மேத்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி அண்ணாமலையில் போய் விட்டாங்க. அந்த அண்ணாமலை தான் என் வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு அரை மனிதனாக மாற்றிய ஒரு இது நான் யூனிவர்சிட்டினா அண்ணாமலை தான். எப்படி மாறினேன்னு எனக்கே தெரியல. அவன் எம்ஃபில் முடித்தேன். அங்கேருந்து பக்கம் நெய்வேலி. இப்போ நண்பர்களும் வேலை அப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அடிக்கடி பக்கத்தில் 40 கிலோமீட்டர் தான். ஒன்று அவங்க யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது இருக்கிற வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நான் அங்கேருந்து ஏதாவது சாரடை சண்டை போவேன். பார்த்தேன், போனால் ஊரை பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வித்தியாசமான ஊர் நெய்வேலியில். இது இந்தியாவில் சண்டிகர், அதுக்கடுத்து ஒரு மெக்கானிக்கல் சிட்டி, ஒரு ஐடென்டிஃபைடு சிட்டி, யூனிஃபைடு சிட்டியாக நல்லா இருக்கும். பார்த்து என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள ஒரு பயங்கர ஆனந்தம். சத்தத்தோடு பிறந்து வளர்ந்த உசிலம்பட்டோட்டிலே இருந்து பழகின ஆள் நான். சத்தமே இல்லாத நெய்வேலி சாலை எனக்கு பிடித்து போனது. நெய்வேலியில் போய் ஏதோ வேலை ஜாயின் பண்ணியாச்சு, நண்பர்கள் உதவியோடு போய் ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கேயே பிஎஸ்சி முடித்தேன், மேத்தமெட்டிக்ஸ் அங்கேயும் ஜாயின் பண்ணேன். என்னதுன்னா மிகவும் நல்ல ஆசிரியராக நானே நிறைய கிள்ளி பார்த்துக்குருவேன்.
பசங்கள்லாம் ஒரு 12 பேர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தான். என்னையும் தேடி வந்துக்கிட்டே இருப்பான். எதுக்குடா வரேன் எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக NSS ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருந்தேன். 2 வருஷம் இருக்கலாம், அதுக்கடுத்து ப்ளஸ் 2 வருஷம் அடிஷ்னல் இருக்கலாம். சாருக்கு தெரியும் 4 இயர்ஸ் தான் இருக்கணும். ஆனால் எல்லாருமே சொன்னால் நீ ஒரு வழி இல்லைங்க, நீ இருங்க 2 யூனிட் இருந்துச்சு, ஒரு யூனிட் நீ கட்ட இருந்தே ஆகணும்னாங்க. ஸோ டோட்டலாக திருமங்கலம் விவேகானந்தன், செங்குளம் பேசிட்டா பிறந்து வளர்ந்த ஒரு விவேகானந்தன் டோட்டலாக மாறி போனேன். இந்த ஊர் பக்கம் வரக்கூடாத ஸ்டேஜில் அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிந்த ஊர் அதுவாக ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 25 பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலை தத்தெடுத்துட்டான். ஒரு 15-20 ஆண்டுகளாக நெய்வேலி தமிழ்ச்சங்கம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, நான் பொறுப்பில் இருக்கேன், பிரசிடெண்டாக இருக்கிறேன். அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதில் 9th to 10th போகக்கூடிய மாணவர்களுக்கு 1 month கோச்சிங். ஒவ்வொருத்தர் அங்கே வந்து இண்டிவிஜுவலாக 20 பேர் சேர்ந்துருக்கிறோம். ஒரு 50,000 rupees முதல்ல ஆரம்பித்தோம். அப்போ காலப்போக்கில் NLC நிர்வாகமே முன் வந்தது. அவங்க கிட்டத்தட்ட 5 lakhs கொடுத்தாங்க. இப்போ எங்கள் கான்ட்ரிபியூஷன் நிப்பாட்டிக்கிட்டோம். அதை வச்சே பண்ணோம். மிக அற்புதமாக ரன் ஆகிட்டு இருக்கு. அது தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ரன் ஆகுது. ஏன்னா தமிழ்ச்சங்கம்னா எல்லாரும் பட்டிமன்றம், பேச்சு மன்றம் அதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. வித்தியாசமான அமைப்பு, வித்தியாசமான நண்பர்கள். அதில் ஒரு ஆள் MP கணேசன் சொல்லிட்டு நம்ம கிளாஸ்மேட், நம்ம நெய்வேலியை சேர்ந்த, நம்ம திருமணத்தை சார்ந்த நண்பர், நம்மளோட 10th படித்தார். ஸோ அவர் அங்கே இருக்கிறார். என்ன, ஆமாம், சீஃப் ஜெனரல் மேனேஜர். அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தோன்னா சீஃப் ஜெனரல் மேனேஜர். அவர் சொன்னார், குருமூர்த்தி சொன்னார். குருமூர்த்தி இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் மேன். அப்புறம் HR இருக்கார் இப்போ. ஆமாம். ஸோ நெய்வேலி ஆனது நம்ம ஊரை விட பின்தங்கிய ஏரியா. ஃபினான்ஷியலாக வலுவாக இருப்பான், இல்லை முந்திரி வியாபாரம் முந்திரி. ஆனால் மக்களுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும்னா, நம்ம நாட்டு நம்ம ஊர் பார்க்குறோம்ல, இதை விட ரொம்ப ரஃப்பான ஆட்கள். தமிழ்நாட்டிலே கடைசி இடம் பிடிக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஒன்று கடைசியில் வரும், இல்லை அதுக்கு முதல்ல வரும். அதுதான் அவனுடைய எஜுகேஷன் சிஸ்டம். அதை மாற்றணுன்றதுக்காக எல்லாம் ஒரு நல்ல டீம், அருமையான டீம் சேர்ந்து பண்ணோம். அவனோட விளைவு முழுமையாக அந்த ஊரோடு ஒத்து போகிறது. இப்போ நம்ம இங்கே வர்றோம், எனக்கு நெருங்கிய உறவுகள் வசிக்க ஊர் அடுத்தடுத்த ஊராக இருக்குது. எல்லா ஊரும் போய் பார்க்குறான். இங்கே பார்த்த முகங்கள் குறைந்து போச்சு. எனக்கு நம்ம பிறந்து வளர்ந்து சென்னை ரோட்டில் அப்படியே நடந்து சில நேரம் வருவேன். நடந்து வந்தால் 100 பேரை பார்த்தவங்க ஒரு ஆள் பார்த்த முகமாக தெரியும். ரோட்லேயே சுற்றிட்டு இருந்த காலம். ஆனால் அதே ஊர் அங்கே போய் பார்க்கும்போது நம்மகிட்ட கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்ததுனால அங்கே இருக்க மாணவர்கள் நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருப்பான், இல்லை சுற்றி இருக்க ஊராக தான் இருப்பான். ஊருக்கு போனால் 10 பேர் தெரிஞ்ச ஆளாக இருக்கிறான். அதில் நம்முடைய சர்வீஸ் அவனுக்கு ஏதோ வழியில் பிடித்து போயிருக்கிறது. அந்த சொசைட்டியோட ஒன்றி வாழ்றமா அவனுக்கு தெரியுது. அதனால் அந்த மக்களோட மக்களாக ஒன்றி போயிட்டான். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நான் நினைத்து பார்ப்பது, இங்கே இருந்தால் ஏதோ ஒரு அரசியல் ஒரு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நானே நினச்சி பார்ப்பேன், என்னுடைய உறவினர்களில் வந்து நகர செயலாளர் DMK-ல இருக்கிறான், சிதுவா பையன் தான் அவன். இந்த பக்கம் DMK-ல பார்த்தா அங்கே மாமா பையன் ஒருத்தருக்கிறான். இவங்க அரசியலும் பெரிய அரசியல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இதுவே வேண்டாம் என்று முழுவாக திறந்த முற்றிருந்த முனிவிட மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இன்று இங்கே வருவதற்கே பல முறை யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக உடம்பு முடியலக்காக வீக்கில் மீன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, வீக்கில் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கிறேன். நம்ம தான் முழுசாக முடிவு பண்ணிட்டோமே, நம்ம திருமணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டோமே, இந்த சிஸ்டமே வேணான்னு முடிவு பண்ணிட்டோமே, திரும்ப நண்பர்கள் பார்க்க போகிறோமே, அது சரியா சரியா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். நீ காலை அண்ணாநகரில் மாமியார் வீடு இருக்கு, அங்கே காலை எழுந்திரிச்சிட்டேன், 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே எல்லா அனுபவமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் அந்த கமிட்டியெல்லாம் யோசித்தேன். வந்து பார்த்தா முழுசாக என்னால் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு அமைப்பில் இருந்தது. எல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா, அப்படியே பார்த்தேன். அப்புறம் முடிவுக்கு வந்தேன். 11 மணிக்கு கிளம்பி வந்தேன். இல்லை போவோம், போய் நட்புகளை பார்ப்போம். வந்த பிறகு திரும்ப ஒரு ரீகன்சிடரேஷன் வந்திருக்கு. நம்ம நண்பர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறான், சரி திரும்ப வருவதற்கான யோசனையை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு. நல்ல நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த அமைப்பு தொடரட்டும், வாழ்க.
வணக்கம். என் பேர் சின்னப்பாண்டி. நான் கவுன்சிலிங் சோசியல் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க. சந்திச்சதில் உங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு 2 குழந்தைகள். ஒரு பொண்ணு சென்னையில் செட்டில்டு, ஒன்று மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பையன். சந்தோஷமான வாழ்க்கை நல்லபடி இருக்கு. நான் திருமணம் மம்சாரத்தான் குடியிருக்கேன். எல்லாம் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். சி முருகன். 6வதுலேருந்து 12வது வரை பிகேஎன் ஸ்கூலில் தான் படித்தேன். பிகாம் வந்து விருதுநகர் செந்திகுமார் காலேஜ் படித்தேன். பிஎல் வந்து மதுரை லா காலேஜில் படித்தேன். படிப்புக்கும் என்னோட நிர்வாகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அரசியல்வாதியாக இருந்தேன். அதுவும் லாய்க்கலாக தொழில் எனக்கு. ஆனால் வேறு வழி இல்லை. பாரம்பரியம் அரசியல் குடும்பமாக இருக்கண்டி அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மன திருப்தி இல்லாமல் நேர்மையான காலத்துக்கு அரசியல்வாதி இல்லை. அதுக்கு காரணம் வந்து சின்ன வழக்கு இன்னைக்கு படித்த நண்பர்களுக்காக சொல்கிறேன். அது காரணம் வந்து படித்தவங்க உத்தியோகம் பார்க்குறவங்க தான் காரணம். துட்டு கொடுக்குறாங்கண்டா நான் அரசியலில் இருக்கேன்டி சொல்கிறேன். ஏழை மக்கள் வாங்கலாம். படித்தவங்களும் தேடி வந்து இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் பார்த்து ஏன் காசு கூட அவனை தேடி வந்து கூட காசு வாங்குறாங்க. அந்த நிலைமைகள்லாம் மாறணும். அது இப்போ சொன்னார்ல விவேகானந்தன், அந்த மாதிரி அந்த மாற்றங்களுக்கு உருவாக்குங்க. லஞ்சம் வாங்காத நேர்மையான அரசியல்வாதிக்கு ஒரு இயக்கமாக கூட உருவாகுங்க. நல்லவனை பார்த்து ஓட்டு போடுறதும், காசு வாங்கினாலும் காசு வாங்கிக்கிட்டு கூட நேர்மையான ஆளுக்கு ஓட்டு போடுறது கூட இது தப்பாக நினைக்காதீங்க. இது அரசியலாக பேசலாம். நல்லவனைத்தான் பேசுகிறேன். திமுக இந்த கட்சியும் பற்றி பேசலை. ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம சமுதாயம் இந்த இப்போ எப்படி முன்னெடுப்படுத்தலை. இது அவர் விவேகானந்தன் சொன்னதுனால இந்த அவரோட பேச்சுக்காக அதை சொன்னேன். இப்போ அவர் நெய்வேலியிலேருந்து நான் படிப்புக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறோங்கிறாருல, அதே கருத்துலையே என்ன ஒரு அரசியல்வாதியை நம்மெல்லாம் இருக்கோம், படிச்சிருக்கோம். நம்ம நெருக்கி கடமைகள் வந்து குடும்ப கடமை எல்லாத்தையும் முடிச்சிங்க. என்ன இனிமேல் வருங்காலங்களில் அரசியல் அது ஒரு இயக்கமாக நேர்மையான ஆளுக்கு நல்லவனுக்கு ஓட்டு போடுறது. நான் ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் திருமணமானது, ஒரு மகனும் கல்யாணம் ஆயிடுச்சு, மகளும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன 2 பேரும் எல்லாருமே பிஸ்னஸ் தான், எதுவும் கிடையாது. நான் அரசியல் விவசாயம் மட்டும்தான். அரசியல்வாதினா விவசாயம் தான் தொழில், மூலதன தொழில், வேறு எதுவும் கிடையாது. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து எல்லாரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சார் மனோகரன் வந்து இதை குரூப் ஆரம்பித்து பண்ணது வெல் அண்ட் குட். இப்படி ஒரு சந்திக்கிறது மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா ஸ்கூல்லையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நினச்சிட்டே இருந்தோம், அதை நீங்கள் பண்ணீங்க. நிர்வாகி காமராஜர், சங்கையா, கண்ணன், பிரபாகரன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. வெல் அண்ட் குட். நண்பர்களை வந்து ஒரு 40-45 கொஞ்சம் குறிப்பிட்ட பேரை தான் நம்ம சந்திச்சுட்டே இருந்தோம். நம்ம சொல்லணும்னா நான் நம்ம ஸ்கூலில் 6லேருந்து 12 வரைக்கும் படித்தேன். பட் எல்லாரும் சொன்னீங்க எனக்கு 6வது சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார் நம்ம மதிப்பிற்குரிய அண்ணாமலை HM சார், ஏன்னா அருணாச்சலம் சார். நான் வந்து என்னுடைய ஃபாதர் டீச்சர், ஃபாதர் மதர் ஆண்டிப்பட்டியிலேருந்து டிரான்ஸ்ஃபரில் வந்திருந்தாங்க. நம்ம ஸ்கூலில் வந்து மே மாதமே அட்மிஷன் முடிஞ்சிடும். நானும் எங்கள் ஃபாதர் வந்து என்னை கூப்பிட்டுட்டு ஜூனில் போகிறோம். அப்போ ஸ்கூல்லாம் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு, கிளாஸ்லாம் கமெண்ட்ஸ் ஆனதுனால கொடுக்க முடியாதுன்ட்டார். நம்ம வாத்தியாருனால அவர் சட்டம் சொன்னார், நான் டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்கேன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு.
இல்லை அது நம்ம ஸ்கூலில் நடக்காதுன்ட்டாரு நம்ம ஹெச்எம். அப்போது எங்கள் பெரியப்பா தான் எங்கள் வைஸ் சேர்மன் பெரியப்பன் இருந்தார். நேராக அங்கே போனோம். அப்போ நம்ம காமராஜர் கரஸ்பாண்டன்ட் மாதிரி கேடிகே தங்கமணி இருந்தார் பெட்ரோல் பங்க். எதுக்கு அவரை போய் பார்த்துட்டு திருப்பி வந்து எனக்கு இன்டர்வியூ கிடையாது, எதுவும் கிடையாது, சீட்டு கொடுத்துட்டாரு. அதுலேருந்து படிச்சுட்டு வந்தோம். ப்ளஸ் ஒன்னில் வந்து ஃபஸ்ட் குரூப் பண்ணோம். குணா வெங்கட்டு எல்லாம் பண்ணோம். அது பிறகு காலேஜ் காரைக்குடி போனோம். காரைக்குடியில் படித்தோம். அப்போ தான் விவேகானந்தன் அங்கே வந்தார். நானும் கண்ணனும் கல்லூரியிலையும் தொடர்ந்தோம். அது பிறகு காவல்துறையில் ஜாயின் பண்ணி இன்ஸ்பெக்டராகி ரிட்டையர் ஆனேன். நான் நண்பர்கள் எல்லாரும் சொன்னது, அப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, இப்போது இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு துறையில் வளர்ந்து வருவீங்க அப்படின்னு நம்ம ஆசிரியர் பெருந்தகைகள் சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு நனவாக இருக்குது. அது நிஜத்தில் பார்க்குறோம். குணா அன்னைக்கும் போல இன்னைக்கும் அப்படியே தான் இருக்காரு. கஜேந்திரன் இருந்தாலே அந்த இடம் கலகலப்பா இருக்கும். குணா அதே மாதிரி தான் இருக்காரு. வெங்கட்ராமனை எல்லாம் பண்ணிட்டு தான். என்னோட கோமதி இருந்தாரு. கல்லூரி போயிட்டு அப்புறம் வர்றதுல நண்பர்கள் வந்து எப்பயுமே தேவை அப்படின்னு. கல்லூரி பள்ளியில வந்து எனக்கு தொடர்ந்து எல்லாரையும் சந்திக்கிறோம். பட் எனக்கு நேட்டிவ் திரு சித்தால ரெசிடென்ஸ் அட் செக்கானூர்னே. அதில் ஸ்கூலில் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா கண்ணன் என்னோட தொடர்ந்தார். மோகன, கோமதி, சஞ்சய் 3 பேரும் தொடர்ந்து இருப்போம் பல்லு பாதியில். அதுக்கடுத்து முருகனை பார்ப்போம் அடிக்கடி. கல்லூரி வாழ்க்கையிலையும் ஒரு 5 நண்பர்கள் எப்பயுமே. ஒரு மனிதன்னா அவங்களுக்கு தேவை வந்து குறைந்தது 4 பேர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பகிர முடியாது. தாய்கிட்ட பகிரலாம், அடுத்து நண்பர்கள்கிட்ட தான் பகிர முடியும். அதனால நண்பர்களை வளர்த்து கொள்வது இந்த சிஸ்டம் இஸ் வெரி குட். அதோட குணாவும் சொன்னாரு, வெங்கட்டும் சொன்னாங்க, இந்த நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், இதுல இருந்து இந்த நம்ம வளர்ச்சிக்கு பண்ணணும் அப்படின்னு. அதை நம்ம காலேஜ், நான் என்னுடைய அழகப்பா காலேஜ் ஜியாலஜியில் ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அந்த அசோசியேஷன் பண்ணோம்னா தான் இப்போ குணா சொன்ன அந்த சிஸ்டத்தை கொண்டு போக முடியும். அது யாரும் நோபடி கான் கொஸ்டின், அதை கேள்வி கேட்க முடியாது. அதோட வந்து அது நம்ம அந்த பேட்ச் மட்டும் வச்சிருக்கோம். நம்ம பேட்ச் இதை இன்னும் பண்ணணும்னா டோட்டலி பிகேஎன் ஸ்கூலுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அலுமினி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் இப்போ 2-3 பேர் பேசினாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது நிச்சயமா நம்ம எல்லாருமே வெல் டு டூவா இருக்காங்க. நல்ல மனசு, நல்ல எல்லாருமே. அதாவது ஒருத்தருடைய வளர்ச்சி வந்து அவங்களுடைய குடும்பம் சார்ந்தது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க போலீஸ்ல. ஒருத்தருடைய கேரக்டர் அசஸ் பண்ணோம்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தா அவன் படித்த பள்ளி. அந்த பள்ளி இப்போ ஒரு இன்டர்வியூ போன எந்த ஸ்கூல்ல பண்ண, நோ கொஸ்டின் பண்ணலைன்னு சொன்னாரு. இட் இஸ் வெல் அண்ட் குட். என்னுடைய லைஃப்லயுமே நம்மளுடைய பள்ளியினுடைய தாக்கம் எனக்கு இருந்தது. அந்த டைம் நான் எங்க அப்பா வந்து ஆண்டிப்பட்டியில இருந்து வரும்போது மேல உரப்பனூர் போஸ்டிங்க. அப்போ நம்ம 8:30க்கு இருக்கணும் ஸ்கூல்ல. பஸ் எல்லாம் 8:30. வாத்தியாருக்கு தான் அந்த 9 o'clock பஸ் இருக்கும். நடந்து தான் வரணும். அங்கிருந்து 6 kilometers பை வாக்ல தான் வரும். அந்த 8:25 வரணும். இல்லைன்னா அந்த வயலு வாட்ச்மேன் வந்து போலீஸ்கார மாதிரி கதவை அடைச்சிருவாரு. நம்ம HM சார் அருணாச்சலம் சார் அங்க ஒரு தொப்பியை போட்டு போலீஸ்கார தொப்பி போட்டிருப்பாரு. பரம்ப கையில வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இங்க ஒரு அடி வாங்கணும் அந்த வாட்ச்மேன்ட்ட, அங்க ஒரு அடி வாங்கணும். அதுக்காகவே 7 o'clock நம்ம ரெடி ஆகணும். அது எனக்கு போலீஸ்ல ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. டைம் கீப் அப் பண்ணணும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல. அதை நான் கடைசி வரைக்கும் எனக்கு அது ஒரு ஹெல்ப்பா இருந்தது. அண்ட் தென் அது என்னுடைய சர்வீஸ்ல ஒரு இடத்துல நம்ம ஸ்கூல்ல வாத்தியாரு தமிழ் ஆசிரியர்கள்லாம் இதுல அந்த ஒருத்தர் புலவர் இருந்தாங்க. 40 minutesல வந்து நிறுத்துவாரு. 5 நிமிஷம் வந்து ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் எல்லாம் சொன்னாங்க. அது வந்து நம்மளுடைய தாக்கம் இருந்தது. அதே நான் சவுத் கேட் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது கிருஷ்ணன் கோயில்ல வந்து ஒரு வெடிகுண்டு வச்சுட்டாங்க. பிளாஸ்ட் ஆகல, பட் அந்த ஸ்பாட் ஆபீசர் நான். எல்லாம் வந்தாங்க, கமிஷனர் வந்தாங்க, டிசி வந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. எவ்ரிபடி கம் அண்ட் see them and gone away. பட் நான் மேல பேசுறேன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு, சார் இந்த மாதிரி இருக்கு. You are the spot officer, you take responsibility, you do it, you done it அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? நான் அதை படிச்சுதான் இருக்கேன், ட்ரைனிங்ல சொல்லியிருக்கேன், என்ன பண்ணும், பாம் கிடக்கு. அப்புறம் நம்ம வாத்தியார் அப்போ ட்ரைனிங் நம்மளுக்கு இந்த வாத்தியாருக்கு இப்போ எப்படி சொல்லி கொடுத்தது இப்போ நம்மளுக்கு பயன்பட்டதோ, இப்போ வெங்கட்ராமனுக்கு எப்படி அந்த சிஸ்டத்தில் பயன்பட்டதோ, அது மாதிரி நம்ம ட்ரைனிங் சென்டர்ல என்ன சொன்னா அப்படின்றத அந்த சிஸ்டத்தை இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணோம்.
அது தொடர்ந்துகிட்டே இருந்தோம். நம்மளுக்கு அந்த கேஸ்ல வந்து ஒரு தாக்கம் வந்தது. நம்ம இந்த ஊர்ல பிறந்தோம், இந்த மாவட்டத்துல இந்த ஊர்ல படிச்சோம், இந்த ஊர்ல இந்த வேலைக்கு வந்துட்டோம், நம்ம இருக்கிற இடத்துல இந்த வெடிகுண்டை வச்சிட்டோம். இதை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். எனக்கு கிருஷ்ணன் கோயில் வந்துருச்சு. தென் ஒரு 50 மீட்டர்ஸ்ல வந்து மீனாட்சி கோயில் இருக்கு. அங்க ஆயிடுச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ், இது ஒரு புராதன மாவட்டம் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா அது வந்து ஸ்பெஷல் யூனிட் தான் பார்க்கணும். பட் என்கிட்ட இருந்த ஒரு 2 கான்செப்ட்ல போட்டு ஒரு 4 months அதை கண்டினியூவா இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவன் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு ஆன்சர் கட்டாயம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது எனக்கு கிடைச்சான். அவனை வந்து அரெஸ்ட் பண்ணோம். ஆனா ஃபண்டமெண்டலிஸ்ட் எப்படி கைது வைப்பாங்க? அதுக்கு நம்ம பள்ளியில படித்த கல்வி அறிவும் இவங்க கொடுத்ததும் ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கணும், அதுல நேர்மையா இருக்கணும். இப்போ ஒரு நண்பர் பேசும்போது சொன்னாரு, அந்த நேர்மையை, அந்த உழைப்பு, அந்த இதை பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ஆல்ரெடி இன்னொரு கேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்னுடைய வார்த்தையை என்னுடைய கமிஷனர் ஐஜி சார் மட்டும் நம்பினாங்க. எவரிபடி அப்போஸ் மீ. அப்போ ஒரு ஹையஸ்ட் ஆபீசர் என்ன கொஸ்டின் பண்ணாரு, இது என்ன நாளைக்கு இன்னொருத்தர் வந்து நான் தான் வச்சேன் அப்படின்னு சொன்னா யார் ஆன்சர் பண்றது? ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னாரு. யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னாரு. I take care, sir. I am the responsible. I fully investigate that. That fellow is the accused. I confirmed that. So I take care, sir. அப்படின்னா சிஓபி கேட்டாங்க, ஒரு வடநாட்டுக்காரர். எல்லாத்துலயுமே நல்லவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவர் சொன்னாரு, ஐயோ மோகன் ஆர் யூ கிளியர் அப்படின்னாரு. எஸ் சார், ஐ ஆம் வெரி கிளியர். தட் ஃபெல்லோ இஸ் கன்ஃபார்ம்டு. ஸோ யூ ப்ரொசீட் அப்படின்றாரு. அதில் அரெஸ்ட் பண்ணோம். அதில் எனக்கு திரட்டே வந்தது. அந்த பண்ணதுனால எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, நம்ம கிட்ட இந்த கல்வி அறிவு கொடுத்தது, இந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த வலிமை. நான் வந்து எனக்கு ஒரு பிஎஸ்ஓ கொடுத்தாங்க, 2 பிஎஸ்ஓ என்ன த்ரெட் பண்ணாங்க. எனக்கு என்ன மர்டர் பண்ண ஒரு ஒன் டே நைட் ரெடி பண்ணிட்டாங்க. ஐ கான்ட் நோ தட், எனக்கு அது தெரியாது. பட் நைட்டு ஒரு 12 மணிக்கு அப்போ இந்த ஸ்லோன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸும் வந்து கார்டு போட்டிருந்தாங்க. அதை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். தல்லாவரம் இன்ஸ்பெக்டர் சவுத் கேட்ல இருந்து தல்லாவரம் போயிட்டேன். அதை பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு மைக்கில் அலறாங்க, என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னடா இந்நேரத்தில் நம்மளே இது கூப்பிட்றான். எனக்கு நைட் ரவுண்ட் கிடையாது, என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை பாட்டு நான் போயிட்டு இருக்கேன். சார் கூப்பிட்டு ரிசீவ் பண்ணுறேன், நீங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் ஏன் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே எனக்கு கால் பண்ணி உடனே பிஸ்டல் எடுத்தேன். என்னடா 12 மணிக்கு நம்மளை போய் பிஸ்டல் எடுக்க சொல்கிறான். பிஸ்டல் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி எலிஜிபிள், எனி டைம் எடுத்துக்கலாம். யாரும் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இருக்க என்ன அப்படின்னா, அப்புறம் பார்த்தா வரிசையாக ஒவ்வொரு ஆஃபீஸராக வர்றான். உடனே சொல்கிறான், நீ வச்சுங்க, அவங்ககிட்ட கமிஷனர் பேசுவாங்க. இப்போ உடனே ஒரு பிஎஸ்ஓ தருவாங்க. நான் காலையில் பார்த்தா இன்னொரு பிஎஸ்ஓ வர்றான். 2 பிஎஸ்ஓ அட் அ டைம், 2 பிஎஸ்ஓ. ஒரு பிஎஸ்ஓ வரணும்னா ஒன்று மினிஸ்டர் ஆகணும், இல்லை எஸ்பி ஆகணும், கலெக்டர் ஆகணும். நம்ம ஆக போறது இல்லை. பட்டு அந்த வாய்ப்பை வந்து நல்கியது. அந்த அவனை அரெஸ்ட் பண்ணும்போது நீ கேட்டான், எல்லா அதிகாரியும் பண்ணிட்டேன், நீ எதுக்கு இதை வந்து பண்றான்னு கேட்டான். எனக்கு வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எல்லா அதிகாரியும் பண்ணாத நீ என்ன பிடுங்க போயிட்டு உனக்கு சனி பிடிச்சிக்கிடும் அப்படின்னா, நீ பண்ணன்றதை நான் சொல்லணும், ஒன்னும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு கிடைச்ச வெகுமதி தான் பிஎஸ்ஓ. இப்போ அது வேண்டாம் எனக்கு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிஎஸ்ஓ இருக்கிறது. ஃப்ரீயா இருக்க முடியாது, போக முடியாது, தேவைப்பட்டா கேட்டுக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டான். அடுத்து இன்னொரு ஆபீசர் கேட்டான், உனக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எப்பயுமே ஒரு 100 போலீஸ் கையில் இருக்கும். அது இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு கூட 2 பிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதையே எடுத்துக்கலாம், நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு பண்ணோம். அதுவும் இந்த இன்ஸ்டிடியூஷன் காரணம். பட் நம்ம வந்து அடுத்த ஒரு கட்டத்தில் நான் அந்த நம்ம பள்ளியை நினைச்சது உண்டு. விழுப்புரம் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது என்னுடைய பசங்களை வந்து உளுந்தூர்பேட்டை ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன் ரெசிடென்சியில் சேர்த்துருந்தான். அப்போ அவங்க அனுவல் டே ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது காலையிலே போயிட்டோம். பசங்க எனக்கு 2 பசங்க, 2 பசங்களோடையும் பேசிட்டு எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சிந்தனை, இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிச்சிருந்தா என்ன பெரிய ஒரு லெவல் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ நம்ம பள்ளியினுடைய அந்த குவாலிட்டி நம்ம மனசுல படல. அந்த ஃபங்க்ஷன் ஆகுது, சீஃப் கெஸ்ட், அந்த சீஃப் கெஸ்டோடைய கெஸ்ட் வந்து ஏடிஜிபி எல்லோட திரு அலெக்சாண்டர். அவர் அப்படியே பேசிட்டே வந்தாரு. இப்ப நம்ம நண்பர்கள் பேசின மாதிரி அவர் இந்த பக்கத்தில் இருக்கிற ஓடப்பட்டி, அது ஐபிஎஸ் ஆபீசர் அலெக்சாண்டர், நான் படித்த பள்ளி திருமங்கலம் பிகேவின் பள்ளி அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன்,
ஓ நம்ம பள்ளி அவ்வளவு பெரிய ஒரு லெவல்ல அதிகாரிகளை அப்படியே ஒரு உயர்த்திருக்கு. அது நியர் 2000